பாப்பா, அம்மாவும் அப்பா ரொம்ப காயப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிரு பாப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்ச்செல்வி சேதுவோட மன்னிப்பை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ கருப்பு, நடேசன், அப்புறமா வந்துட்டு தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி தனம் இருக்காங்க இல்லையா, இவங்களாம் பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தனம் சொல்கிறாங்க, எங்கள் அக்காவுக்கு சாரினா ரொம்ப பிடிக்கும், சாரி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிக்கெலாம் மயங்க மாட்டா அவ அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. இல்லை, நல்ல சாரியா, ரேட் ஜாஸ்தியில் அந்த மாதிரி வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஐடியா சொல்கிறாரு. பணத்தை பார்த்தலாம் அவன் மயங்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சேதுவா ஒரு ஐடியா சொல்கிறாரு. சாரி பிடிக்கும் தானே, சாரி ஃபுல்லாக சாரி சாரி சாரின்னு எழுதி ஒரு சாரி வாங்கி கொடுத்தோம்னா கொஞ்சமாவது மனசு மாறுவாள் அப்படின்னு சொல்கிறாரு. இது கூட நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, நான் அதையே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு சாரி நெய்யிற இடத்துக்கு போகிறாரு. இங்கே அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, தமிழ்ச்செல்வி காலேஜ் முடிச்சு வர்றாங்க. அப்போது அவங்க தங்கச்சி வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது ஐஸ்வர்யா என்ன அடிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் எதுக்கு ஒன்று அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஊர்ல இருந்து வந்தாக்கா நான் பார்த்தேன், அப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ வந்து என்னை இப்படி சொன்னதானே, முட்டா குரங்குன்னு சொன்ன அப்படின்னு சொல்லும்போது, நானும் நீ வந்து என்னை பைத்தியம்னு சொன்னதானே அப்படின்னு கேட்டேன்க்கா. அதுக்கு வந்து எதுத்தா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டா. திருப்பி நான் அடிக்க போனப்போ சித்ரா வந்துட்டு, நீ ஏன் உங்கள் அக்கா கூட ஒன்றதுக்கு இங்கே வந்திருக்க, நீ அவளை அடிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்ச்செல்வி, சரி இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிடுறாங்க. தேவையில்லாமல் எதுக்கு நீ தனம் மேலே கை வச்ச அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவன் முட்டா குரங்குன்னு திட்டுனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் சொல்கிறாங்க, நீயும் தானே அவளை பைத்தியம் திட்டியிருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்ச்செல்வி வந்துட்டு, என்ன வாங்கினாலும் திருப்பி கொடுத்து தான் பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு அரைஞ்சிடுறாங்க. என் தங்கச்சி மேலே இனிமேல் கை வச்ச அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா சேது வந்துட்டு அந்த சாரி நெய்யறதுக்கு சொல்லியிருந்தார் இல்லையா, அங்கே சாரி நெசவு செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. வாங்கிட்டு வந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட கொடுக்குறாரு கவரோட. என்னது அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. பிரித்து தான் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. பிரித்து பார்க்குறாங்க, அதுக்குள்ளே சாரி இருக்குது. இது என்ன சாரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த சாரி நீ கட்டிட்டு வரணும், இப்போவே கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு. சரின்ட்டு தமிழ்ச்செல்வி உள்ளே போய் அந்த சாரி ஃபுல்லாக பிரித்து பார்க்குறாங்க. ஃபுல்லாக சாரி 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 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதுல ஃபுல்லாகவே. அதை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் கட்டிட்டு வராங்க. கட்டிட்டு வந்து சேது முன்னாடி சொல்கிறாங்க. அப்போது சேது வந்துட்டு, உன் மனசை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே சொல்லாமல் தமிழ்ச்செல்வி நிற்கிறாங்க. எனக்கு புரியுது, நீ உடனே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு புரியுது. ஆனால் தயவு செஞ்சு நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன் நான், இதுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ்ச்செல்வி எதுவுமே பேசல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.